Illustration 2 பார்க்க போகிறோம். From the following particulars of Tirchi Educational Society, prepare receipts and payment account for the year ended 31st December 2018. ஸோ உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் திருச்சி எஜுகேஷனல் சொசைட்டி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. இந்த இடத்துல டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் வந்து உங்களுக்கு 20,000. ஸோ 20,000 நீங்கள் எழுதியாச்சு நம்ம டெபிட் சைடில். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேட். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களோட கேஷ் என்ன போயிருக்கு வெளியே போயிருக்கு. ஸோ 80,000 இங்கே எழுதியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஹொனோரரியம் பெய்டு அப்படின்னா என்னது, ஹொனோரரியம்னா என்னது அப்படின்னா என்ன மீனிங்னா பாருங்கள், இதுதான் உங்களோட என்ஜிஓ. ஓகே, என்ஜிஓ பேர் என்னது, திருச்சி எஜுகேஷ்னல் சொசைட்டி. ஓகே, ஷார்ட்டாக எழுதிட்டேன் நான், டிஇஎஸ்ன்னு எழுதிடுறேன். ஓகே, டிஇஎஸ். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இல்லை நம்ம ஆக்டரை எடுத்துக்கலாம், ஒரு ஆக்டரை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா, எதுக்கு கூப்பிடுறாங்க, ஏன்னா அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட அட்வர்டைஸ் ஆகிறதுக்காக நிறைய பேருக்கு தெரியணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்ட்டு, அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆக்டரை கூப்பிடுறாங்க. ஆக்டரை யாரை வச்சுக்கலாம், நம்ம விஜய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, விஜய் கூப்பிடுறாங்க அவங்க. ஸோ கூப்பிடுறாங்க, அவங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து. ஓகேங்களா, ஸோ இந்த என்ஜிஓ என்ன பண்ணோன்னா, ஸோ அவங்க வந்திருக்காங்க, அதனால ஒரு ஹானர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்திங் 10,000 இல்லை 1 lakh கிட்ட என்ன அமௌண்ட் வேணால் அது அவங்க மேலே டிபெண்டாக இருக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட்டு கொடுக்குறது தான் என்னது, அது ஹொனோரரியம். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் இந்த கொடுக்குறாங்க பார்த்தியா, அவங்க வராங்க, அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஹொனோரியம் கொடுக்குறாங்க. ஸோ பே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ஜிஓ கிட்டேருந்து கேஷ்னா இருக்குது, போயிருக்கு, அமௌண்ட் போயிருக்கு வெளியே. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம எங்கே போடுவோம், அதை பேமெண்ட் அக்கௌண்ட், பேமெண்ட்டில் நம்ம அந்த ஹொனோரியம் பெய்டுன்னு எழுதுவோம் நம்ம 3,000. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, டொனேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, கேஷ் வந்திருக்கு உள்ள. அப்புறம் ரெசிப்ட் சைடில் எழுதிருங்க 80,000. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆடிட் ஃபீஸ் பெய்டு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆடிட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட் போயிருக்கு, கேஷ் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ லாக்கர் ரெண்ட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, கேஷ் வந்திருக்கு உள்ள. அதுக்கப்புறம் பாருங்கள் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ அதான் காசு நம்மளுக்கு வந்திருக்கு, அமௌண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பென்ஸு. ஓகேங்களா, ஸோ அது எவ்வளோ 7,000. அதை எடுத்து நீங்கள் பேமெண்ட் சைடில் எழுதிடுங்க. போஸ்டேஜ்க்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, அது 1,000. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இது கூட நான் உங்களுக்கு சொல்லியாச்சு சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னதுன்ட்டு. ஓகே, அது எவ்வளோ 10,000. ஸோ அது கூட எடுத்து எந்த பக்கம் எழுதுவீங்க, இந்த பக்கம் எழுதுவீங்க, ரிசீவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு, நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரும். ஓகே, அமௌண்ட் உங்களுக்கு சம்திங் 1,27,000 வருது. ஓகே, மைனஸ் இது பண்ணுங்கள். ஓகே, 1,70,000 இது ஃபுல்லாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது ஃபுல்லாக ஆட் பண்ணி இதை கூட மைனஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 34,000 வரும் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கேஷ் இன் ஹேண்ட் போட்டு என்ன பண்ணிவிடுங்க, 34,000 எழுதிடுங்க. அவ்வளோதான்.